ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும் அண்ட் வெல்கம் பேக் டு ஹிராஸ் சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா, ரொம்பவே சூப்பரான வீட்டில் இருக்கக்கூடிய காய்கறிகளை வச்சு நம்ம ஒரு பிரெட் சாண்ட்விச் எப்படி செய்கிறதுன்னு தாங்க பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். அதுக்கு ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு கப்பு நல்லா ஃபைனாக கட் பண்ண முட்டைக்கோஸ் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா அரை கப்பு போல் கேப்சிகம் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கூடவே 1/4 கப் போல் நல்லா ஃபைனாக கட் பண்ண கேரட் சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1/4 கப் போல் தக்காளி சேர்த்துருக்கேன். இப்போ எல்லா வெஜிடபிள்ஸும் சேர்த்ததுக்கப்புறம் நம்ம அதில் கொஞ்சமாக பெப்பர் சேர்க்க போகிறோம். பெப்பர் சேர்த்ததுக்கப்புறம் இந்த சாண்ட்விச்சுக்கு தேவையான சால்ட் சேர்த்துடலாம். அதுக்கப்புறமா நம்ம மயோனீஸ் சேர்த்துக்கலாம். இதில் ஒரு 4-5 டேபிள் ஸ்பூன் போல் நம்ம மயோனீஸ் சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டுடலாம். இந்த வெஜ்ஜு தான் சேர்க்கணும் அப்படின்னு இல்லைங்க. உங்கள்கிட்ட வேக வச்ச உருளைக்கிழங்கு இருந்துச்சுன்னா அது கூட நீங்கள் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இல்லை ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் இருந்துச்சுன்னா அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா ஒன்று போல் கலந்து விட்டுருங்க. இப்போ அடுத்ததாக பிரெட் ஸ்லைசஸ் எடுத்து 4 ஓரங்களையும் கட் பண்ணிக்கோங்க. டொமேட்டோ கெச்சப் எடுத்து அதில் நம்ம ஸ்ப்ரெட் பண்ணிடலாம். இந்த டொமேட்டோ கெச்சப் நம்ம வீட்டிலே செஞ்சது. இதோட வீடியோ லிங்க்கை மேலே ஐகார்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அடுத்ததாக நம்ம ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கிற வெஜிடபிள் ஸ்டஃபிங் இது கூட சேர்த்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம். இது அப்படியே கூட நம்ம டோஸ்ட் பண்ணி எடுத்துடலாம். ஆனால் நான் இன்றைக்கி இது கூட சீஸ் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு சாஸ் தருவோன்னா இன்னொரு ப்ரெட் எடுத்து நம்ம க்ளோஸ் பண்ணிவிட்டு லைட்டாக ஒரு ப்ரெஸ் கொடுத்துருங்க. அப்போ தான் ரெண்டும் பிரிஞ்சு வராமல் இருக்கும். அடுத்ததாக ஸ்டவ்வில் ஒரு தோசைக்கல்லை வச்சு அதில் கொஞ்சமாக பட்டர் சேர்த்துக்கோங்க. பட்டர் சேர்த்தோன்னா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும், நல்ல வாசனையாகவும் இருக்கும். பட்டர் சேர்த்து நல்லா உருகினதுக்கப்புறம் ப்ரெட் அதில் நம்ம வச்சு மேலே ஒரு பிளேட் வச்சு லைட்டாக ப்ரெஸ் பண்ணிடலாம். பாருங்கள், இந்த மாதிரி ப்ரெஸ் கொடுத்துருங்க. ஸ்டவ்வை கம்ப்ளீட்டாக லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. ஏன்னா ப்ரெட் தீஞ்சிரும். அதனால் நம்ம லோ ஃப்ளேமில் வச்சு தான் இதை வேக வச்சு எடுத்துக்கணும். இப்போது இதை திருப்பி போடுறதுக்கு முன்னாடி நம்ம மேலே பட்டர் தடவிட்டு அதுக்கப்புறமா நம்ம திருப்பி போட்டு 2 பக்கமும் வேக வச்சு எடுத்தோன்னா ரொம்பவே சூப்பரான நல்ல கிறிஸ்பியான பிரெட் சாண்ட்விச் நமக்கு தயாராகிடுச்சுங்க. இது நம்ம ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் சாப்பிட்லாம், காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் எடுத்துக்கலாம், நைட் டின்னராகவும் சாப்பிட்லாம். நல்ல ஒரு ஃபுல்ஃபில்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம ஹிராஸ் சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.